படத்துக்கு வந்து ஒரு ஃபிலிம் ரோல் வந்து ஒரு 50,000 60,000 அடி ஆகும்னு சொல்லுவாங்க. நான் வந்து அந்த சாங் பண்ணும்போது 25,000 அடி வந்து ஃபிலிமே காலி பண்ணிட்டேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சுத்தமான கடலை எண்ணெய்னா அது காந்தியா கிரவுண்ட்நட் ஆயில் தான். 1 லிட்டர் கடலை எண்ணெய் வாங்கும் போது 1/2 கிலோ நாகபுரி ஆட்டா வாங்க மறந்துடாதீங்க. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நடிகன் ஆகணுங்கிற மைண்ட் செட் போட்டதே இவர் தான் என்னோட பிரெயின்ல. சீட்டு குலுக்கி போட்டு அந்த ப்ரொடியூசர் வந்து டக்குன்னு என் பேரும் ஜீவா இது ஆர்யா பேர் இருந்தது, அதுல ஆர்யா பேர் வந்துடுச்சு. இப்படி இல்லாம சார் நடக்கும். ஆமா, அந்த மாதிரி சீட்டு குலுக்கி போட்டிருக்கிறாங்க போல அப்படின்னு அப்புறமா நான் கேள்விப்பட்டேன். 15 நாள் அவர் வந்து நான் கடத்திட்டு போயிடணும். கடத்திட்டு போனா அந்த சிங்க் திரும்ப வந்துடும். ரேடியோ சிட்டி ஆஃபீஸ்ல வந்து அவர் ஒரு சிஓவா இருந்தாரு. ரேடியோ சிட்டில வந்து he was heading ரேடியோ சிட்டி. ஸோ நான் வந்து ஒரு இன்டர்வியூக்கு தான் போனேன். நல்ல ஆக்ஷன் ஹீரோவா காட்டினது வந்து ஐ திங்க் கோகுல் தான். அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்ல வந்து இந்த ஹெல்மெட்ல ஒன்று பொலார்னு ஒரு அறை, அதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த நடந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த ரோட்ல சண்டை போடுறது. பெரும்பாலும் என்னோட டைரக்டர்ஸ் எல்லாருமே அதுக்கப்புறம் உதய் சாருக்கு தான் போய் படம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பெருசா சம்பளம் கொடுத்துட்றாருன்னு நினைக்கிறேன். GT Holidays presents Vigadan Press Meet with Jiva. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Cardia Groundnut Oil. Cardia கடலை எண்ணெய் டேஸ்டியா ஹெல்த்தியா வேணும்னா ஒண்ணுதான். Associate sponsor ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் ரூபிலெக்ஸ் அண்ட் ராக்ஃபோர்ட் பெயிண்ட்ஸ். பெஸ்ட் குவாலிட்டி பட்ஜெட் பிரைஸ். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ரமடா சென்னை எக்மோர். சார் அடுத்ததா சில பேர் வந்து இங்கே வரப்போகிறாங்க. ஸோ அது யார் யாருன்றதை பார்த்துடலாமா? உங்களோட அசோசியேட் ஆனவங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒர்க் பண்ணதுலேயே வந்து ஜீவா சார் வந்து ஒரு ஃபைனஸ்ட் ஆக்டர். அபோவ் ஆல் அவரோட ஸ்பான்டனிட்டி இருக்குல்ல, ஆக்டிங்கில் வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸாக நடிப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரவுத்ரமில் வந்து ஒரு சீன் சொல்கிறேன். என்னன்னா அவர் வந்து வீட்டில் இருப்பார். தூங்கி எழுந்து வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன டென்ஷன் கிரியேட் ஆகும். ஏன்னா இவர் வெளியே போய் நிறைய பிரச்சனை, எங்கே தப்பு நடந்தாலும் இவர் போய் தட்டி கேட்கறதுனால இவர்னால நிறைய பிரச்சனை நடந்திருக்கும் வீட்டில். ஸோ அவங்க யாராவது இவங்களை யாராவது அட்டாக் பண்ணிட்டாங்களான்னு ஒரு பயம் இருக்கும். அதனாலேயே இவர் வந்து ஒரு பயத்திலே தேடுவார். அவங்க யாருமே காணாமல் ஒரு டென்ஷன்லேயே தேடுவார். ஆனால் அப்படி தேடும் போது பார்த்தா வீட்டில் எதுன்னு ஒரு கார் ஸ்க்ரேச்சிங் சவுண்ட் வரும். கார்லேருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இறங்குவாங்க. பார்த்தா தங்கச்சி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஏன் எனக்கு தெரியாமல் இதெல்லாம் நடந்ததுன்னு கேட்கும்போது, இல்லைடா நீ வந்தாச்சு ஏதாவது பிரச்சனை நடந்துருவோன்னு பயந்தோம் அதான் அப்படின்னு சொன்னோன்னு இவர் அப்போ நான் இருக்கிறதே இந்த வீட்டில் எல்லாருக்கும் ஆபத்தா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போகிறதுக்கு முன்னாடி இவர் யாரை இன்ஸ்பயராக நினச்சாரோ அவங்க தாத்தாவோட படத்தை மட்டும் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு இவர் ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்துகிட்டு இவர் கிளம்புவார். இந்த சீனே ஒரு மாதிரி இந்த சீனோட மூடே வந்து ரொம்ப டென்ஸ்டாகவும் எமோஷனலாகவும் இருக்கும்ன்றதுனால நான் செட்டே அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். ரொம்ப சீரியஸாக இருக்கும். கேமராமேன் ஷார்ட்ஸ் வந்து போகணும், ட்ராலி லெஃப்ட் டு ரைட் போகணும், அப்படி ஸ்லோவாக ஒரு ஜூம் போகணும், அப்படி ஸ்லோவாக ட்ராக்கிங் ஆகணும். இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பேன். நான் யாருமே இந்த ஒரு பின் ட்ராப் சைலண்ட்டில் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இவர் ஹீரோட பாயிண்ட் ஆஃப் ஷாட்டில் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ வந்து சீனா சார் வந்து கதவை திறந்துட்டு உள்ளே வர மாதிரி ஒரு ஷார்ட் அது. அவர் உள்ளே வரும்போது அவர் கதவு அந்த பக்கம் இருக்காரு, நாங்கள்லாம் இங்கே கேமரா இருக்கோம். அவர் கதவு திறந்து உள்ளே வரணும். ஸோ கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்துருக்காங்க. ஒரு செம்ம ஜாலியாக பேசிட்டு இருக்காரு. அவர் சிரிக்கிறது இங்கே கேட்குது. நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் போயிட்டு எவ்வளோ சீரியஸ் அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு இருக்கேன், எவ்வளோ சீரியஸாக சீன் எடுத்துட்டு இருக்கேன், இவருன்னு எப்படி இருக்காரு, அந்த மூடு இருந்தால் தான் நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே உள்ளே என்ட்ரு ஆனாரு. அவர் உள்ளே என்ட்ரு ஆன பிறகு ஸ்விட்ச் போட்ட மாதிரி ஃபுல் எமோஷன் சேஞ்ச் பண்ணிட்டேன். லைட் ஆன் லைட் ஆஃப் மாதிரி டோட்டலாக சேஞ்ச் பண்ணி நான் என்ன எதிர்பார்த்தனோ அதுக்கு மேலே வந்து நடிச்சார். அவர் அந்த சீனை ஃபுல் எமோஷனலாக வந்து தேடுறது எல்லாம் ஒரே சிங்கிள் ஷாட்டில் போயிட்டு தேட்டர்லாம் தேடி இவரோட சஜஷன் வந்து கேமரா நிற்கும் போது அவங்க கார்லாம் வரும். அப்படியே அவங்கெல்லாம் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து இவர் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்துகிட்டு போகிற ஷாட்
அது ஒரு 5-10 மினிட்ஸ்ல முடிச்சிட்டாரு. அது இது வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆக வேண்டிய ஒரு விஷயம். சச் அ phenomenal performer. ஏன்னா இப்படி ஒரு ஆக்டர் வந்து he deserves to be in top of the chart always. ஏன்னா அவர் வந்து எனி டைம் இஸ் a better actor. என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிமோட ஹீரோ, அதனால இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு மீ. ரியலி இன்ட்ரெஸ்ட் டு ஒர்க் வித் him again. Lots of love to you, Jiva sir. Thank you. சூப்பர் சார். ஸோ ஒரு சீனையே நரேட் பண்ணிட்டாரு. இது தெரியவே இல்லை இந்த மாதிரி ஒரு மேட்டர் இருந்துச்சுன்னு. ஐயோ சார். நம்ம இதா ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்பாட்ல மட்டும் என்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா கதையெல்லாம் ஃபுல்லா நல்லா கேட்டுப்போம். கேட்டுட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல வேற கதையை கேட்டுட்டு இருப்போம். நீங்க இதான்ப்பா சீன், இதான்ப்பா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. இப்போ வந்து அடுத்த படத்தோட ப்ராஜெக்டை செட் பண்ணிட்டு இருப்போம். ஓகேப்பா, இங்க இந்த ஒரு 60 நாள் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் அடுத்த ஷூட்டிங் எப்படி போறது, அதுக்கான மேலைகள் பேசிட்டு இருப்போம். ஸோ வேற ஏதாவது கதை, ஏதாவது காமெடி கதை ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க, அங்கே பாட்டு ஏதாவது சிரிச்சுன்னு இருப்பேன். டக்குன்னு இங்கே வந்தோடனே இங்கே சுவிச் ஆஃப் ஆகணும். ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டேரக்டர்ஸ் ஐ எவர் ஒர்க்ட் வித். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலி அவர் பயங்கர காமெடி சென்ஸ் இருக்கு நம்ம கோகுலுக்கு. பட் எனக்கு அவரோட காமெடி சென்ஸோட அவரோட ஆக்ஷன் சென்ஸ் பயங்கரமாக பிடிக்கும். ஒரு ஹீரோ வந்து ஒரு லைக் ஒரு பில்டப்பா காட்டணுங்கிறது வந்து ஒரு மெச்சூர்டான பில்டப்பா காட்டணுங்கிறது அப்படின்னு இருக்கும். அந்த உதயம் சிவா, அந்த நாகார்ஜுனா சார் படம், நம்ம ராம்கோபால் வர்மா சார் டைரக்ட் பண்ணதெல்லாம், அந்த மாதிரி படங்கள்லாம் நான் பார்த்து மிரண்டு இருக்கிறேன். ஐ திங்க் ஹீ இஸ் தட் ஒன் கைண்ட் ஆஃப் அ டைரக்டர் வேர் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஆக்ஷன். அண்ட் ஒரு நல்ல ஆக்ஷன் ஹீரோவா காட்டினது வந்து இவர் தான். இது வரைக்கும் சாக்லேட் பாய்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஒரு நல்ல ஆக்ஷன் ஹீரோவா காட்டினது வந்து ஐ திங்க் கோகுல் தான். அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்ல வந்து இந்த ஹெல்மெட்ல ஒன்று பொலார்னு ஒரு அறை, அதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த நடந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த ரோட்ல சண்டை போடுறது. ஸோ அப்போ அவ்வளோ புதுசா இருந்தது எங்களுக்கு நாங்கள் ஷூட் பண்ணும்போது. ஐ திங்க் இந்த கதையை வந்து ரொம்ப பிடிச்சி பண்ண ஒரு கதை. And I would really love to work with Gokul for sure for an action film. ரவுத்ரம் பார்ட் 2 அவர்கிட்ட சொன்னார், ரவுத்ரம் பார்ட் 2 பண்ணுங்க அப்படின்னு சொன்ன. அந்த கேரக்டர் இன்னும் இருந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐ திங்க் இந்த ப்ரோக்ராம் மூலமா ஒரு கதை எழுதுவார்னு நினைக்கிறேன். நைஸ் சார். அதே ஒன்று இருக்கு போல, அதனால தான் சொல்றாரு. அப்படியா? சூப்பர். ஹாய் ஜீவா, ஹவ் ஆர் யூ? இன்னைக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐ வாண்டட் டு எனக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஜீவாவை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் நான் பொய் சொல்லாமல் நான் வந்து ஜீவாவை பற்றி எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் சொல்லலான்னு இருக்கிறேன். எண்டென்று புன்னகை வந்து எனக்கு ஒரு ரொம்ப முக்கியமான படம். எனக்கு மட்டும் இல்லை, வேலை செஞ்ச ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து அது ஒரு நல்ல பேர் கொடுத்துருச்சு. அண்ட் வந்து ஈவன் ஆஃப்டர் 11-12 இயர்ஸ் அந்த படத்தை வந்து எப்போ போட்டாலுமே எனக்கு ஒரு 2-3 பேர் ஃபோன் அடித்து நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கு வந்து முக்கியமான காரணம் ஐ திங்க் இந்த படம் உருவாகிறதுக்கு ஜீவா தான். ஏன்னா சந்தானமும் சரி, நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இருந்தாலுமே வந்து ஐ திங்க் ஒரு ஹீரோ ஒத்துக்கணும், அப்போ தான் ஒரு ப்ராஜெக்ட் உருவாகும். அப்போது அந்த ஒரு ஹீரோ வந்துட்டு அந்த டைமில் நான் வந்து போய் இந்த மாதிரி ஒரு ரொமான்ஸ் கம் லவ் பற்றியான ஒரு ஸ்கிரிப்டை சொல்லும்போது ஹீ அண்டர்ஸ்டுட். அந்த ஒரு அவர் கொடுத்த அந்த ஒரு புஷ்னால தான் அந்த ப்ராஜெக்டே உருவாச்சு. அண்ட் அது உருவாயிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் எனக்கு நிறைய மெமரிஸ், நிறைய ஜீவாவும் வினயும் சந்தானமுடைய அந்த ஆன்ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி வந்து ஆஃப் ஸ்க்ரீன்லேயே இருந்துச்சு. அவங்களுடைய அந்த லூட்டி வந்து நான் ஜஸ்ட் கேப்சர் பண்ணேன். அந்த ஒரு நைஸ் மூமெண்ட், நிறைய மெமரிஸ். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறமும் இப்போ ரீசெண்டாக மீட் பண்ணும்போதும் வந்து நான், சந்தானம், ஜீவா, ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே மீட் பண்ணும்போது நாங்கள் வந்து திருப்பி இந்த படத்தை போட்டு பார்த்தோம். எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து அந்த படத்தை போட்டு பார்க்கும்போது அதோடைய மெமரிஸ் வந்து அது எனக்கு வந்து அந்த பழைய ஞாபகங்கள் இருந்தது. ஸோ இந்த ஒரு படம் வந்து
எப்படி என்னால் மறக்கவே முடியாதோ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ஜீவா வந்து இந்த படத்தை ஒத்துக்கிட்டு பண்ணது அந்த ஒரு ஒரு கிராட்டிடியூட் எனக்கு எப்பவுமே இருக்குது. அண்ட் அதை தாண்டி வந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு அகெயின் கொலாபரேட் வித் ஹிம். ஒரு 2 புன்னகை 2ன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தோம். பட் லெட்ஸ் see அது கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக I'll be more than happy to be doing this with him, collaborate again with him. And I wish him all the very best and for all his future endeavors. And நல்லா பண்ணுங்க ஜீவா. டேக் கேர். பை பாய். சூப்பர் சார். எல்லாருமே அடுத்தடுத்த சீக்வலுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இப்போ அஹமத் இஸ் ஒன் ஆஃப் த சச் அ ஸ்வீட் ஹார்ட் இஸ். ரொம்ப நான் வந்து அஹமதை வந்து ஃபர்ஸ்ட் எங்கே நான் மீட் பண்ணேன்னா ரேடியோ சிட்டி ஆஃபீஸில் வந்து அவர் ஒரு சிஓவாக இருந்தார். ரேடியோ சிட்டியில் வந்து he was heading ரேடியோ சிட்டி. ஸோ நான் வந்து ஒரு இன்டர்வியூக்கு தான் போனேன். ஏதோ ஒரு படத்துக்கு இன்டர்வியூக்கு போயிருந்தேன். இந்த மாதிரி கற்ற தமிழோ ராமோ அந்த மாதிரி ஏதோ ஒரு படத்துக்கு தான் இன்டர்வியூ போயிருந்தேன். அப்போது ஆர்ஜேவாக இருந்தது வந்து கோபி, நம்ம நியா நானா கோபி. அப்போ கோபி தான் சொல்றாரு, எங்களோட சிஓ உங்களை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. எதுக்கு மீட் பண்ணணும் சொன்னா, போய் மீட் பண்றா, ஃபுல்லா ஹேம்பர் கொடுக்குறாங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்போ அஹமத் ஓப்பன் பண்றாரு, சார் நான் ஆக்சுவலி இந்த சிஓவா இருக்கிறேன் நான் இங்கே, பட் என்னோட ரியல் ட்ரீம் இஸ் டு டைரக்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, ஓகே ஓகே. நான் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கல. நான் அப்போ அப்படியா, இவங்க ஒயிட் காலர் ஜாப் எப்படி இவங்க மாதிரி வெயிலெல்லாம் வந்து எப்படி வந்து டென்ஷன் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லி, அப்படியே ஓகே ப்ரோ நான் நம்பர் எடுத்துங்க இது பண்ணுங்க. ஸோ அப்போது டெக்ஸ்ட் பண்ணார். ஒரு 1 வீக் அப்புறம் கதைகள்லாம் கேட்குறோம். ஃப்ளைட்லேருந்து வராரு, ஒரு ஹைஜாக்கு அந்த மாதிரி ஒரு கதை, அப்புறம் 2-3 கதை சொல்கிறாரு. அப்புறம் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னன்னு சொல்லி ஒரு டைட்டிலில் எனக்கு அனுப்பிச்சி விடுறாரு. ப்ரோ ஐ காட் ஒன் ப்ரொடியூசர், ஸோ யூ வாண்ட் டு லிசன் டு தி ஸ்கிரிப்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் கேட்குறேன், கேட்டுட்டு சூப்பராக இருக்கு ப்ரோ, செகண்ட் ஹாஃப் நீங்கள் சொல்லுங்கள். உனக்கு செகண்ட் ஹாஃப் கேட்குறேன். அப்புறம் ஏதோ சம்பளம் கிம்பளம்லாம் ஒத்து வரல. தென் ஜெய் வச்சு பண்ணிட்டாரு. வாமனன் சொல்லி ஒரு படம், அதுதான் மறைந்திருந்து பார்க்கும். ஒரிஜினல் டைட்டில் இஸ் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன. ஓகே. ஸோ புதுசாக இருக்கு இந்த டீமே புதுசாக இருக்கு, பார்க்கூர் இருக்குன்னு பயங்கரமாக என்னென்னமோ சொல்கிறாங்க. தென் அந்த ப்ராஜெக்ட் நடக்கலை. படம் ரிலீஸ் ஆச்சு, சரியா போகல. நான் ஃபோன் பண்ணுறேன் அவருக்கு, ஃபோன் பண்ணி ப்ரோ எப்படி இருக்கீங்க, உங்களோட படத்தை பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஆமாம் ப்ரோ, நம்ம எங்கே ஐ டோன்ட் நோ வேர் டிட் ஐ கோ ராங், என்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் கேட்குறீங்களா, நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் எப்போ வேணாலும் ரெடியாக இருந்தால் நீங்கள் எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள் அப்படின்னா. தென் ஹீ கேம் அண்ட் நரேட்டட் ஒன் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட். ஹீ நரேட்டட் விச் இஸ் என்னென்றும் புன்னகை. அப்போது தமிழ் குமரன் சார்கிட்ட நான் அட்வான்ஸ் வாங்கியிருந்தேன் வேற ஒரு படத்துக்கு. ஸோ அந்த படம் ஒரு 6 months 8 months நடக்கலை. தென் இந்த படத்தை நாங்கள் பண்ணுறோம். அப்போது சந்தானம் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் தேரால் ஒன்றா வராங்க இந்த படம் பண்ணுறதுக்கு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த படத்தை பண்ணணும்னு. ஸோ நாங்களும் இந்த படத்தை பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் எங்கள் அப்பா ஒத்துக்கவே இல்லை இந்த படம் பண்ணுறதுக்கு. என்னடா கூத்தடிக்கிறானுங்க, இதெல்லாம் ஒரு கதையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அட்வான்ஸே வாங்க மாட்டேன்றாங்க. நான் ஊர்ல எல்லாம் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். நான் ப்ரொடியூசர் கிட்ட சொல்றேன், சார் தமிழ் குமரன் சார் தான் ப்ரொடியூசர், அவரோட ஃபர்ஸ்ட் படம் தான் தமிழ் குமரன் சார் ஃபர்ஸ்ட் படம், தனியா ஃபர்ஸ்ட் பண்ண படம் அதுதான். அதுக்கப்புறம் எதுவும் பண்ணல நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லைக் ஆகிட்டாரு. பட் திஸ் வாஸ் தி ஒன்லி ஃபிலிம் ஹி டிட். ஸோ அப்போ வந்து அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. ஐயோ நான் அட்வான்ஸ்லாம் வாங்க மாட்டேன், நீங்கள் சார் அவன் பையன்கிட்ட ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்ட்டாரு. சரி என்னடா இது மாதிரி, அப்பாவும் நாட் ஃபீலிங் வெரி ஹாப்பி. சரி என்ன ஸ்கெப்டிக்கலாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணேன். சரி ஓகே கொடுங்க சார், நான் வந்துடுறேன். அப்பா கொஞ்சம் ஐ திங்க் இஸ் நாட் வெரி ஹாப்பி வித் திஸ். அவர் கொஞ்சம் தெனாவட்டு மாதிரி மாசாப் தான் பிடிக்கும் அவருக்கு. இது வந்து கொஞ்சம் அப்படின்னு சொன்னோன்னே படம் பண்ணிட்டோம். படம் பண்ணிவிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகணுன்னு நல்ல ரெஸ்பான்ஸு. உண்மையிலே வந்து அந்த நேரத்தில் அதுவும் அந்த நேரத்தில் என்னால் அதை ஃபீல் பண்ண முடியல. பட் இன் டைம்ஸ் தான் இந்த படம்லாம் வந்து பெருசாக ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் அஹமதும் ஐ திங்க் அதுக்கப்புறம் உதய் சாரோட ஒரு படம் மனிதன். இப்போ பெரும்பாலும் என்னோட டைரக்டர்ஸ் எல்லாருமே அதுக்கப்புறம் உதய் சாருக்கு தான் போய் படம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பெருசாக சம்பளம் கொடுத்துட்றாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எங்ககிட்ட வந்து இந்த கதை சொல்றதே அது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. பட் உண்மையிலே இப்போ we are all coming back together and I think அவர் என்னென்று புன்னகை பார்ட் 2 பண்றாரோ இல்லையோ, பட் நிச்சயமா
வந்து இதே என்டர்டெயின்மெண்ட் ஜானர்லேயே ஒரு படம் நிறைய கதை நிச்சயமா அவர் வச்சிருப்பாரு. ஸோ ஐம் ரியலி அவருக்கும் வருத்தம் தான். என்ன நம்ம என்னென்றும் புனையை பற்றி நீங்கள் அவ்வளோ எப்போ பார்த்தாலும் எல்லாரும் எஸ்எம்எஸ் பற்றியே தான் பேசுகிறாங்க, எல்லாரும் கற்ற தமிழ் பற்றி தான் பேசுகிறாங்க, எல்லாரும் ராம் பற்றி தான் பேசுகிறாங்க, பற்றி பேசுகிறாங்க. ஆனால் என்னென்றும் புனையை பற்றி யாரும் பேசல, நீங்களும் எங்கேயும் சொல்ல மாட்டேன்றீங்கன்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது அவருக்கு. பட் ஐ திங்க் இட்ஸ் தி ஜேர்னலிஸ்ட் ஹூ ரிலேட் டு இட் அண்ட் சே இட். இதே ஒரு 15 years முன்னாடி இருந்த ஜேர்னலிஸ்ட் வந்து தே டோன்ட் ஈவன் ரிலேட் டு இட். என்ன கூத்தடிச்சுட்டு வந்துருக்கீங்க, இதெல்லாம் ஒரு படமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஐ திங்க் அது பசங்களோட லைஃப் ஸ்டைல், வாழ்வியல் அதெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி காட்டி இப்போ மக்கள் அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து ரிலேட் பண்ணி இன்னைக்கு கேள்வி கேட்கறது கூட அது சார்ந்த ஒரு விஷயமா கேட்கும்போது எங்களுக்கு ரிலேட்டபிளா இருக்கு. ஸோ ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் 100% வித் அஹ்மத். சூப்பர் சார், வெயிட்டிங் சார். அடுத்த வீடியோ. வணக்கம், நான் டைரக்டர் ராஜேஷ் பேசுகிறேன். சிவமுர்சில சக்தி ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 16 years ஆச்சு. 2009 ரிலீஸ் ஆச்சு அந்த படம். ஸோ அந்த படம் வந்தப்போ எனக்கு வந்து என் பையன் படம் தான். இன்றைக்கி 10th எக்ஸாம் எழுதுறான். ஸோ இத்தனை வருஷம் கழிச்சும் ஆடியன்ஸ் இன்னும் அந்த படத்தை ஞாபகம் வச்சுருக்காங்க, கொண்டாடுறாங்க, அதை ரீரிலீஸ்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு விகடன் டாக்கீஸ், எம்டி சீனிவாசன் சார், அப்புறம் ராதிகா மேம், ராதா மேம், அப்புறம் வந்து சுந்தரம் சார், எல்லாருக்கும் என்னோட மனப்பூர்வமான நன்றிகள். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜீவா சார் அண்ட் யுவன் சார். ஏன்னா ஜீவா சார் இல்லாமல் இந்த படமே கிடையாது. அந்த கேரக்டரை நான் என்ன ஸ்கிரிப்ட் சொல்ல வந்தனோ அதை உள்வாங்கி அதை பெஸ்ட்டாக வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர்கிட்ட அந்த ஸ்கிரிப்ட் நான் சொல்லியிருப்பேன், ஐ மீன் ப்ரொடியூசர்ஸ் லெவலில். ஸோ இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டது ஜீவா சார் நான் சொல்லுவேன். ஸோ புரிஞ்சுக்கிட்டு அவரோட பெஸ்ட்டு கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வந்து உங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கணும். எப்படி நீங்கள் இன்னும் அந்த எஸ்எம்எஸ் சிவா மாதிரியே இருக்கீங்க பார்க்கறதுக்கு, அது எப்படி பாசிபிள் ஆச்சு? ஸோ அது வந்து எனக்கு சொல்லுங்கள். அது நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆடியன்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ப்ளீஸ், தேங்க்யூ. எப்படி அப்படி இளமையாகவே இருக்கீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து ஃப்ராங்கா சொல்ல போனோம்னா ராஜேஷ் தான் அதுக்கு காரணம்னு சொல்லுவேன். இந்த காமெடி ஒன்லி யங்ஸ்டர்ஸ்னால தான் மட்டும் என்ஜாய் பண்ண முடியுங்கிறது என்னால் நல்லா தெரிஞ்சுது. நான் படம் போட்டு காட்டும் போதெல்லாம் கொஞ்சம் ஏஜ்டான பீப்புளுக்கெலாம் வந்து எங்களுக்கே வெக்கமாக இருக்குது அவங்கக்கிட்ட காட்டுறதுக்கு. ஐயோ இவங்க எதாவது இவங்கள வாழ்க்கையில என்ஜாய் பண்ண முடியாததெல்லாம் வந்து இவங்க வருத்தப்பட்டு இவங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறானுங்க பாரு அப்படின்னு சொல்லி இவனுங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்கன்னு ஒரு மாதிரி ஜக்கலா தான் இருக்குது எங்களுக்கு. தென் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்ந்த உடனே கம்ப்ளீட்டா த ஹோல் ஃபினாமினாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் ராஜேஷ் வந்து அவரு எங்கேயோ போயிட்டார். அதுக்கப்புறம் அப்போ கூட வந்து சரி ஓகே நம்ம வந்து இந்த பாஸ்கரன் கூட என்கிட்ட வந்து கதை சொன்னார். கதை சொல்லலை, பட் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ நானும் சரி ஓகே படம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே சீட்டு குலுக்கி போட்டு அந்த ப்ரொடியூசர் வந்து டக்குன்னு என் பேரும் ஜீவா இது ஆர்யா பேர் இருந்தது, அதில் ஆர்யா பேர் வந்துடுச்சு. இப்படி இல்லாம சார் நடக்கும். ஆமா, அந்த மாதிரி சீட்டு குலுக்கி போட்டிருக்கிறாங்க போல அப்படின்னு அப்புறமா நான் கேள்விப்பட்டேன். நான் சொன்னேன்ப்பா அந்த 2 சீட்லயே நம்ம பேரே எழுதியிருக்கலாமே அப்படின்னு சொன்னேன். தென் அதுக்கப்புறம் எனக்கு ஐம் வெரி ஹாப்பி தட் ஆர்யாவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அது வரைக்கும் வந்து வேற மாதிரியான படங்கள்லாம் பட்டியல் இந்த மாதிரி படங்கள்லாம் ஆர்யா பண்ணிட்டு இருந்தார். அப்போ இந்த மாதிரி பண்ண உடனே அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள செம்ம பாண்ட் ஆகி ஆர்யா சந்தானம் அதுக்கப்புறம் சரி எதுக்கு நம்மளும் விட்டு வைக்கணும், நம்மளையும் கிளைமேக்ஸ்ல கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஸோ போய் ஒரு ஃபுல் ரணகலத்துல சும்மா ஜாலியா பண்ணிட்டு இருந்தோம். ராஜேஷ்க்கு வந்து நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, ராஜேஷை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாசம் நான் கடத்திட்டு போயிடணும். அவர் வாழ்க்கையில நடந்த விஷயங்களும் என் வாழ்க்கையில நடந்த விஷயங்களும் எல்லாத்தையும் கலந்து ஒரு 2 மாசம் ஒன்லி அதை பத்தி பேசி ஒரு கதை பண்ணணும். ஒரு 15 நாள், 2 மாசம் வேணாம், ஒரு 15 நாள் அவர் வந்து நான் கடத்திட்டு போயிடணும். கடத்திட்டு போனா அந்த சிங்க் திரும்ப வந்துடும், வந்தா அது ஒரு பயங்கரமான ஒரு கதை ஒன்று உருவாகும். ஸோ நிச்சயமா அவர் கூட ஒரு ஜாலியா ஒரு விஷயம் பண்ணலாம். ராஜேஷ் கிட்ட இருக்கிற ஒரு காமெடி சென்ஸ் வந்து சென்னை மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு காமெடி சென்ஸுங்க. சென்னை யூத் மக்கள், அதாவது இப்போ எல்லாம் கொஞ்சம் யூத்து, நான் அப்போ இருந்த யூத் மக்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கம்மிங் ஆஃப் ஏஜ் இருக்காங்க பாத்தீங்களா. ஆமா, இப்போ 10th எக்ஸாம் எழுதுறாங்க அவன் பையன். ஸோ அவர் கதையெல்லாம் வேற மாதிரி தான் வரும். ஸோ என் பையனும் 10th எழுத போறாங்க. ஓ ரைட், நெக்ஸ்ட் இயர் எழுத போறான். ஆமா. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். ஆசையாசை நம்முடைய ஆர்பி சௌத்ரி சாருடைய மகன் ஜீவா சார் கதாநாயகனாக அறிமுகமான படம். நான் தான் டைரக்ட் பண்ணேன்.
அந்த படத்தில் ஜீவா சார் நடிக்கும்போது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 17லேருந்து 18 வயசுக்குள்ள தான் இருக்கும். அந்த வயசுலேயே வந்து செம மெச்சூரிட்டி, பழகிற விதமாக இருக்கட்டும், நம்ம சொல்லிக் கொடுக்கறத உள்வாங்கி அவர் வெளிப்படுத்தி நடிக்கிற விஷயமா இருக்கட்டும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒரு 17 வயசு 18 வயசு பையனுக்கு அவ்வளவு தூரம் கேப்சரிங் பவர் இருக்குமா சினிமாவை பத்திங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒருவேளை ஒரு தொடர்ந்து அவங்க கம்பெனி படம் பண்ணதுனால அந்த ஆர்வம் இருந்திருக்கலாம். எனக்கு ஆசியா சேலை வந்து ஜீவா சார் டைரக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆர்பி சௌத்ரி சார் வந்து எனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. என்ன டெஸ்ட்னா, நீ வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது முன்னாடி எனக்கு ஒரே ஒரு பாட்டு மட்டும் எடுத்துக்காமி, அந்த பாட்டில் திருப்தியா இருந்தா நீ என் பையனை வச்சு டைரக்ட் பண்ண, படத்தை ஃபுல்லா பண்ண அப்படின்றாரு. சரி சார் அப்படின்னு ஒரு சவாலை எடுத்துக்கிட்டு கொடைக்கானல் போனோம். அங்க வந்து ஒரு பாட்டு எடுத்தோம், ஏ பெண்ணே திரும்பி பாரு சில்லு சில்லாய் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு எடுக்கும்போது சௌத்ரி சார் ஃபேமிலியோட வந்து தன்னுடைய பையன் நடிக்கிறாங்க தான் வந்து அங்க இருந்தாங்க. அங்க தொப்பி தூக்கி பாருன்னு ஒன்று இருக்கு. கதைப்படி ஹீரோயின் இதோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து அந்த தொப்பி தூக்கி பாறையில மேல இருந்து பாறையில தூக்கி அந்த தொப்பியை தூக்கி எறிவாங்க. அந்த கீழே நின்று அந்த அந்த தொப்பியோடைய வாங்கிட்டு இவர் ஒரு வேற ஒரு கலர் தொப்பிய மேல அனுப்புவாரு. என்னடா வெள்ளை கலர் தொப்பி அனுப்பிடமே சிவப்பு கலர் தொப்பி வந்திருக்க ஹீரோயின் ஆச்சரியம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் மாண்டேஜ். இப்போ என்ன பண்ண, அந்த ஹீரோயின் வந்து தொப்பி தூக்கி எறிகிற ஷாட்லாம் எடுத்துட்டேன். தொப்பி தூக்கி பாறை கீழே இருந்து அவர் எப்படி தூக்கி எறிகிறத என்ன பண்ணணும், ஒரு லொகேஷன் செலக்ட் பண்ணோம். அந்த லொகேஷன் வந்து அந்த தரை மட்டத்திலிருந்து ஒரு பாறை மட்டும் நீட்டி இருந்துச்சு. புல் தரை, அது ஒரு பாறை மட்டும் நீட்டி இருந்துச்சு. அந்த பாறைக்குள்ள கீழே உட்கார வச்சு ஜீவா சார் எடுக்கணும் என்னுடைய பிளான். ஏன்னா அந்த பாறை கீழே கிட்டத்தட்ட ஒரு 300-400 அடி பள்ளத்துல கிரீனா இருக்கு, பார்க்க அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. ரிஸ்க் எடுத்து ஜீவா சார் நடிச்சிருக்காருன்னு ஃபர்ஸ்ட் பத்திரிகை சொல்லணும். என்ன பண்ண, ஜீவா சாருக்கு வயிற்றுல கயரெல்லாம் கட்டி ஃபைட் மாஸ்டர் வச்சு தூரத்துல ஒரு பெரிய மரத்துல கயரெல்லாம் கட்டி சேஃபா வந்து நாங்க இறக்கணும். சௌத்ரி சாருக்கு ஒரு தந்தையா ஒரு சின்ன பதட்டம் வந்ததுனால ஒரு ஓரமா போய் நின்றுட்டாரு. யாருக்கா இருந்தாலும் அந்த பயம் இருக்கும் இல்லையா, எனக்கு ஒரு பதட்டம் இருந்தாலும் ஜீவா சார் ரொம்ப தைரியமா, நான் நடிக்கிற சார் கிட்ட அந்த பாறையில கீழே உட்காந்து, அவர் கீழே உட்காந்துருந்து அப்படி கொஞ்சம் எட்டி பார்த்தாருன்னா 400 அடி பள்ளத்துல வந்து ஃபுல்லா கிரீனா அவ்வளவு அழகா இருக்கு. நான் சொன்னேன், அதை பாத்துறாங்க, எங்களை விட்டு பாருங்க, பார்த்தா பயம் வரும்னா. அவரும் அதை தைரியமா நடிச்சிட்டு இருந்தாரு. நம்ம அன்னைக்கு என்னன்னா, ஷாட் எடுக்கும் போது பனி மூட்டை வந்து அந்த கிரீனை ஃபுல்லா மறைச்சிருச்சு. ஷாட் ஓகே ஆச்சு, எல்லாம் சூப்பர். நாங்க ஜீவா சார் கயிறு கட்டி மேல இழுத்துட்டோம். மானிட்டர்ல வந்து செக் பண்ணும் போது அந்த கிரீன் இல்ல, பனியில் இருந்ததுனால கிரீன்லாம் மறைஞ்சு வெறும் அவர் எடுத்த ரிஸ்கே தெரியாத அளவுக்கு பாறை கீழே ஒரு வெள்ளையா தான் இருந்துச்சு. எல்லாரும் வந்து உண்மை எடுக்கலாம்னு சொன்னாங்க. எனக்கு அது விருப்பம் இல்லை. நமக்காக ஒரு ஷாட் நடிச்சாரு புது பையன், மறுபடியும் இந்த ரிஸ்க்கு ஆளாகக்கூடாது அப்படிங்கிறத என்ன பண்ண, வேணாம், வந்தது வரைக்கும் நான் பண்ணேன். இருந்தாலும் அந்த டயத்துல ஜீவா சார் அந்த ரிஸ்க் எடுத்தது வந்து பெரிய, எனக்கு இன்னைக்கு நினைச்சாலும் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவரோட வயசு 17 to 18 தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைட் எடுத்தோம் அந்த சீன்ல. அந்த ஃபைட் எடுக்கும்போது நான் சூப்பர் ஜீவான்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்தினேன். அவர்கிட்ட வந்து சொல்லிட்டேன், இந்த படத்துல சௌத்ரி சாரோட பையனுக்கு படத்துல அடியே படக்கூடாதுங்க, ஒரு அடிப்பட்டா கூட நான் சாருக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மாஸ்டரோட நான் ஒரு 3 நாள் ஃபைட் எடுக்கும்போது பதட்டமா இருந்தேன். ஆனால் ஜீவா சார் பதட்டமே தெரியல. அவர் பாட்டு இஷ்டத்துக்கு அடிச்சாரு, ஃபைட் பண்ணாரு, எதை பத்தியும் கவலையே படல. ஆனா எனக்கு மட்டும் பதட்டம் ஓடிட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்மெண்டா நடிச்சவர் தான் ஜீவா சார். இவர் தமிழ் சினிமாவில் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய இடம் இருக்கும்னு நம்பிதான் நான் அறிமுகப்படுத்தினேன். என்னுடைய எண்ணம் வந்து நிறைவேறிச்சு. இன்னைக்கும் வரைக்கும் அவர் வந்து பிஸியான ஒரு நடிகரா இருக்காரு. ஜீவா சார் அறிமுகப்படுத்தின ஒரு சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு இருக்கு. சூப்பர் சார். நிறைய பேருக்கு ரவிமரியா சார் தான் ஆசையா டைரக்ட் பண்ணாருன்றதே. ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் மூலமா உண்மையிலே நான் வந்து ரவிமரியா சாருக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும். இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு அந்த கேமரா ஃபியர், அப்புறம் அந்த கேமரா சென்ஸ், அப்புறம் அந்த டயலாக் டெலிவரி, இது எல்லாமே வந்து மொத்தமா மெனக்கடல், பயங்கரமான மெனக்கெட்டு அவர் வந்து இந்த அவர் அவ்வளோ மெனக்கடல் அவர் வந்து பட்டாரு. என்ன ஒரு நடிகனா ஆக்குறதுக்கு நாம வந்து ஒரு 16, அவர் சொல்றது கரெக்ட் தான், ஒரு 17-18 வயசு தான் இருப்பேன் நான் அப்போ. ஸோ ஒரு 18ல தான் நடிக்க ஆரம்பிச்சேன். நான் 18ல நடிக்க ஆரம்பிச்சு 19ல தான் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஒரு 18-18 வயசுக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு, சுத்தமா பயங்கர ரா.
ஒரு எந்த விதத்துலையுமே ஒரு கேமரானா என்ன, டைலாக் பேசுறதுனா என்ன, தமிழ் பேசுறதே தப்பாக பேசுவோம், ஏதாவது ஒரு இங்கிலீஷ் கலந்தது வந்துடும். பட் அவர் சொன்னது எல்லா விஷயங்கள் எல்லாமே பயங்கர நாஸ்டாலஜிக்காக இருந்தது. இன்னைக்கு ஒரு அளவுக்கு அந்த சாங் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த சாங் வந்து கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஃபிலிம் ரோல் வந்து ஒரு 50,000-60,000 அடி ஆகும்னு சொல்லுவாங்க. நான் வந்து அந்த சாங் பண்ணும்போது 25,000 அடி வந்து ஃபிலிமே காலி பண்ணிட்டேன். ஒரு பாதி படத்தோட இது வந்து ஒரு சாங்லேயே முடிச்சிட்டேன் நான். பட் அது ஒரு 2.5 லட்சம் அடி ஆச்சுன்னு வச்சுங்க. படமா வெளியே வரும்போது ஒரு 2.5 லட்சம் அடி, ஒரு 2.25 லட்சம் அடி ஃபிலிமை சாப்பிட்ருக்குறோம். ஸோ ஏன்னா அவ்வளோ ரிஹர்சல்ஸு, அவ்வளோ டேக்ஸு, அவ்வளோ ஒன் மோர், அவ்வளோ இது சரியாக நடிப்பு வர மாட்டேங்குது. பட் பொறுமையாக வந்து இவ்வளோ தடவுக்கு இந்த ஓரளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் இந்த ஆக்டிங்க்கான சென்ஸ் வந்தது. அவருக்கு தான் ஃபுல் கிரெடிட் கொடுக்கணும்னா. அந்த நம்மால் வரா அப்புறம் அந்த பைக் ஓட்டுறது, அப்புறம் இந்த மாதிரி நடிக்கிறது, இது பண்ணுறது, இது எல்லாமே அவரோட கைடன்ஸில் தான் பண்ணது. நான் ரொம்ப ராவாக இந்த எக்ஸ்போஷர் இல்லாமல் நான் போய் பண்ணேன். ஸோ ஐ திங்க் ரவிமாரி அவர்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் மூலமாக நான் வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு என்னோட கேமரா ஃபியரு, அந்த கேமரா சென்ஸ், ஒரு நடிகன் ஆகணுங்கிற மைண்ட் செட்டு போட்டதே இவர் தான் என்னோட பிரெயினில். நான் எனக்கு அது வரைக்கும் ஆக்டிங்லாம் இதில் என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குது. என்கிட்ட சார் உங்களுக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கா சார், அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான். ஐ திங்க் இட்ஸ் அ வெரி நாஸ்டாலஜிக் மூமெண்ட். ஸோ தேங்க்ஸ் டு ரவிமாரி அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தி இந்த அளவுக்கு அவர் வந்து இன்னைக்கு அவரும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஸோ ஆனால் அவர் வந்து நான் அதுக்கப்புறம் நான் மீட்டே பண்ணல. அந்த வருஷத்து பண்ண பாத்தீங்களா, அவர் அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் அவர் மீட்டே பண்ணல. இந்த மாதிரி இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல எங்கேயா தூரமா அங்க போயிடும், அப்படியே மிஸ் ஆயிடும், இதாயிடும். எனக்கு தெரிஞ்ச அந்த ஆசை ஆசையா படம் ரிலீஸ் ஆகி 2003ல மட்டும்தான் மீட் பண்ணேன். 2003 ஜனவரியில ஏதாச்சு, அந்த ஜனவரி ஃபுல்லா மீட் பண்ணியிருப்பேன். 2004ல அப்புறம் அவரை மீட்டே பண்ணல நான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 22 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு மீட் பண்ணக்கூடிய ஒரு இது கிடைக்கல. ஸோ நிச்சயமா ஃபியூச்சர்ல அவர் கூட சேர்ந்து நிச்சயமா நடிக்கிறதுக்கான ஒரு நடிகரா பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட சேர்ந்து ஒரு நல்ல ஜாலியான ஒரு காமெடி படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தால் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ அந்த நேரத்தில் அந்த தருணத்தில் நிச்சயமா அவர்கிட்ட ஆக்டிங் டிப்ஸ்லாம் நிச்சயமா கேட்பேன். சூப்பர் சார். ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இப்போது பெற்றிடுங்கள் ரூபாய் 37 மதிப்புள்ள நாகாபூரி ஆட்டா பேக், கார்டியா கடல் எண்ணெய் 1 லிட்டர் பேக்குடன். இப்போது பெற்றிடுங்கள் ரூபாய் 37 மதிப்புள்ள நாகாபூரி ஆட்டா பேக், கார்டியா கடல் எண்ணெய் 1 லிட்டர் பேக்குடன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.